Spirit of the living God is in this place. ஜீவிக்கிற பரிசுத்த ஜீவனுள்ள தேவனின் ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறார். And everything that we the Lord will lead you beautifully all throughout this week to pray. பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரம் முழுவதுமாக உங்களை அழகா ஜெபிக்கிறதற்கு வழி நடத்துவார். Sometimes we would think that I lost the track again. சில நேரத்துல நாங்க யோசிப்போம், நான் திருப்பி என்னுடைய ட்ராக்கை நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. I am getting slower. நான் குறைந்து கொண்டே போகிறேன், மெதுவாய் கொண்டே போகிறேன். There are so many things that I am fearful of. அநேக காரியங்களை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேன். There are things that are putting me under confusion. சில காரியங்கள் என்னையே குழப்பி கொண்டிருக்கிறது. Maybe you are watching me online. The word is for you as well. என்னை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கானது. The Lord said that he is the escape route for you all, for us all. He is the escape route from problems, escape route when you are confused. He is the escape route. நீ தப்பித்து கொள்ளுகிற வழியை கர்த்தர் உனக்கு செய்து கொடுப்பார். He is sending help in making escape routes for you. In escape route, Lord, I am stuck in this. There is an escape route for that. Lord, I do not, I am confused. There is an escape route. Lord, I have so much of fear in my heart. There is an escape route. Lord, I am worrying too much about this. There is an escape route. God is sending help. God is sending help in the form of escape route. Escape, to run. Escape route. கர்த்தர் உங்க மத்தியில ஒரு தப்பித்து கொள்ளுகிறதற்கு ஒரு உதவியை உங்க மத்தியில அனுப்புகிறார். ஒருவேளை நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்ன செய்யறது தெரியல, ஒரே ப்ராப்ளம்க்கு மேல ப்ராப்ளம் வருது, ஒரே குழப்பமா இருக்கு, பயமா இருக்குது. கர்த்தர் நீ தப்பித்து கொள்வதற்கு உதவியை அனுப்புகிறார். ஹalleluya. From time and again, no human being on the earth and also in the Bible, they walked steadily. எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்திலேயோ இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலேயோ நேராக நடந்தது கிடையாது. Everybody fell, everybody rose, everybody took wrong moves, they rose up again. They did mistakes, they rose up again. எல்லாரும் விழுந்தாங்க, எழும்பினாங்க, தவறு செய்தாங்க, திருப்பி எழும்பினாங்க. இப்படியாக தான் நடந்து கொண்டிருந்தது. They chose right way, they distracted, but again God provided an escape route. அவங்க சரியான வழிகள்ல நடந்தாங்க, ஆனா திடீர்னு திரும்பினாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? தப்பித்து கொள்ளுகிறதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். Started the fast well, again distracted. God is sending a escape route. உபவாசிக்க ஆரம்பித்தீங்க, ஆனா திரும்பிட்டீங்க. ஆனா கர்த்தர் இன்றைய நாள்ல சொல்லுகிறார், உங்களை தப்பித்து கொள்ளுகிறதற்கு உதவி அனுப்புகிறேன். I don't know who this is for, but the Lord told me to tell that I am a God who will pick people again and again. You will get tired, I will not get tired. As the worship leader said today, people see you as weak. Poor means poor, but God sees when you're weak, He sees you as strong. When you are poor, He sees you as rich. When you think you lost your glory, that is when He fills you with Shekinah glory. Hallelujah. He sends escape route. அப்ப நீங்க விழுகிற நேரமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பக்கத்தமா இருந்து தூக்கி எடுப்புகிறார். இன்றைய நாள்ல கூட ஆராதிக்க வர்ஷிப் லீடர் சொன்னது போல, நாங்க எங்களை இந்த உலகம் பலவீனன் என்று தான் பார்க்குது, ஆனா கர்த்தர் பலவீனத்துல உங்களை பலனாய் பார்க்கிறது. நீங்க தரித்திரரா இருக்கும் பொழுது உங்களை ரிச்சா உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மாதிரியாய் தான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். Why I took this chapter Genesis 35 was, Genesis 35 is a chapter about Jacob.
நான் ஏன் இந்த ஆதியாகமம் 35வது அதிகாரம் சூஸ் பண்ண தெரியுமா? 35வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபை குறித்து சொல்லுகிறது. Jacob did mistakes. யாக்கோப் தவறு செய்தாரு. God met him at Bethel. God met him at Peniel. God wrestled with him. ஆண்டவர் பெத்தேல்லையும் பெனியேல்லையும் ஆண்டவர் யாக்கோபை சந்தித்தாரு, அவரோடு ரெசல் பண்ணாரு. People sitting in this place, you had Bethel experience, you had Peniel experience, you wrestled with God, you were anointed, you had that encounter with God. We all take me as an example, we all have this encounter, but suddenly our race becomes slow, suddenly we become low. அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மத்தியில பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கர்த்தரோடு ஒரு நல்ல ஒரு கர்த்தரோடு நீங்க ரெசல் பண்ணி கொண்டு நல்ல ஒரு என்கவுண்டர்ல தான் இருந்தீங்க. Maybe few years ago you were like that, on fire for Christ, but it slow down. ஆனா சில வருஷங்களுக்கு முன்பதாக நீங்களும் அப்படித்தான் கர்த்தருக்காக நல்லா அக்கினியாக ஓடிக்கொண்டிருந்தீங்க. ஆனா அந்த நாளடைவில் நீங்க குறைந்து போனவராய் காணப்பட்டீங்க. Jacob had so many experiences, but he slowed down. யாக்கோபு அநேக எக்ஸ்பீரியன்சஸ் அவருக்கு இருந்துச்சு, ஆனா அவர் குறைந்து கொண்டே போனார். In this 35th chapter we see Jacob's sons, they made a big mess in the place where they lived. அப்ப இந்த அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம் யாக்கோபுடைய மகன்கள் அவங்க இருந்த இடத்துல பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்கினாங்க. Jacob had one daughter, Dinah. She had a big mess. She was defiled. There was a big mess in chapter 34. யாக்கோபுக்கு ஒரு மகள் இருந்துச்சு. இந்த அதிகாரத்துல 34ல டீனா அவளுடைய மகளை குறித்து அவ பெரிய ஒரு குழப்ப ஒரு மெஸ்ஸுக்குள்ளாக அவ காணப்பட்டான். வாழ்க்கையே குழப்பிட்டா போட்டு, ஒரே ஒரு பொண்ணு வாழ்க்கையே குழப்பிட்டா. அவங்க பையங்க என்ன பண்ணாங்க, போய் எல்லாரையும் வெட்டி அந்த ஊரே கலாட்டா பண்ணி messed up. இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தா he had an elder son, Reuben. He went and lied with Jacob's one of the wives, and but Jacob couldn't do anything about it because he was old and these young boys, they were strong. So much messed up everywhere. So Jacob, in a way, he was confused. He had good experience with God, but there was a time got confused, covered with shame, covered with sorrow, worriness. He wanted to leave that town and go. அப்போ இந்த அதிகாரம் என்ன நாங்க படிக்க ஆரம்பித்தோம்னா, அவர் யாக்கோபனுடைய முதலாவது மகன் ரூபன் கூட யாக்கோபனுடைய மனைவி ஒருத்தவங்களோட தவறான உறவுக்குள்ளாக அவர் இருந்ததுனால யாக்கோபுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவர் வயதான ஒரு மனுஷன். இப்போ தீனாவுடைய ப்ராப்ளம் பிரச்சனை, ரூபனுடைய பிரச்சனை நிமித்தம் அவர் ரொம்ப ஒரு குழப்பத்துக்குள்ளாக ஒரு அசிங்கத்துக்குள்ளாக காணப்பட்டு அந்த இடத்தை விட்டே அவர் போகணும்ட்டு முடிவெடுத்தார். My dear people of God, it doesn't mean that if you are anointed you will not have problems. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டனால உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு கிடையாது. If you are anointed you will have more challenges. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கனாலயே உங்களுக்கு இன்னும் அதிகமான challenges உங்களுக்கு உண்டு. Don't think God has left you. No. If you are anointed, if you are chosen, if God's hand is upon your life, there is challenge. அப்போ கர்த்தருடைய கரம் உங்க மத்தியில இருக்கும்னா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் உண்டு. But you know what the difference? When God is with you, when problems come, it is not only you facing the problem, God joins with you to face your problem together. Hallelujah. அப்போ என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும்? நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டனால உங்களுக்கு சவால்கள் வரும், ஆனா உங்களுடைய பிரச்சனைகளை அதை மேற்கொள்ளுகிறதற்கு யார் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு வந்து உங்களோட அந்த சவால்களை மேற்கொள்ளுகிறதற்கு உதவி செய்வார். அவரோட இருந்தினா பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ஆனா என்ன வித்தியாசம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கும் படாதவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும், உனக்கு கஷ்டம் வரும்போது மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவங்க தனியா போவாங்க. ஆனா உனக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவரோ உன்னோட
சேர்ந்து உன் கஷ்டத்துக்குள்ள போவார். ஆண்டவரும் உன்னோட சேர்ந்து. He is with you in the fire. He is with you in the waters. He is with you to face the Goliath. He is with you. He becomes your shield. He becomes your fortress when you have problems. அக்கினியிலையும் தண்ணீர்லையும் கொலாயத்தை முறியடிக்கிறதுலையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். And you know what happens? Jacob, that night he couldn't sleep. Though we are anointed, though we know God, though we are a very prayerful person, there are times when you think, I don't know, Lord, what to do. I just don't know what to do. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அன்ற நாள் கூட யாக்கோப்புக்கு தூங்கவே முடியல. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு தான், எல்லாம் உண்டு தான். ஆனால் சில நாட்கள் எங்களால் சில காரியங்களை யோசிக்க கூட முடியாது. But what happens? God provided an escape route to Jacob. அப்போ என்ன நடந்தது? யாக்கோப்புக்கு கர்த்தர் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். 35:1 says like this. 35வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. Was messed up, the sons messed up, the firstborn messed up, the daughter messed up. Now he doesn't know what to do. God remembers Jacob. And you know it says, then God said to Jacob, go up to Bethel and settle there. I know you have messed up here. Now I show you a place. Go and settle there. An escape route. Whenever we mess up things, God doesn't allow you to just stay in that mess. He has an escape route. His faithfulness is helping you to take an escape route. His goodness for your life is to take an escape route. அப்போ யாக்கோபுக்கு அவனுடைய முதல் மகனும் மகளும் கூட இன்னொரு குழப்பத்துக்குள்ளாகத்தான் அங்கே காணப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் யாக்கோபை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு எழும்பி போ அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு யாக்கோபுக்கு தப்பித்து கொள்ளுகிறதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் குழப்பத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு தப்பித்து கொள்ளுகிறதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணி. We may do mistakes, we may fall, we may run slow. For example, we would have thought, I am going to finish Bible, but you know, I thought like that. And if you see my sheet, so much blank, only 2-3 tick here and there, because I will start every day 1 chapter, 2 chapter, I will not finish it. I started running low in my Bible reading. I'm never catching up anyway. So many times when we do mistakes, when we do wrong things, God has an escape plan. We have to listen to His voice. As the worship leader said, nothing will work unless you are ready to listen to God. அநேக நேரங்கள் நாங்கள் தவறு செய்கிறவர்களாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு தப்பித்து கொள்ளுகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஏன்னா இன்றைய வர்ஷிப் லீடர் கூட சொல்லியிருந்தார், நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு செவி சாய்த்து கொண்டே இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். Obedience to write down in caps, obedience to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். Obedience to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். When you are reading your Bible, don't read the Bible, obey the Bible. வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்க இந்த வருஷம் என்ன செய்ய போறீங்க? வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறீங்க. Obey every line, obey every word in the Bible. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க கீழ்ப்படிய போறோம். You know, most of the problems in our lives came just because we did not obey. அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் ஆண்டவருக்கு நாங்க கீழ்ப்படியல. Tap the person next to you. Yes, it's true. Many times I did not obey. அப்ப பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, ஆமா அது உண்மைதான், அநேக நேரம் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியல தான். Most of the problems that we are facing today is because we did not listen to somebody. Not only listen to Holy Spirit, we did not listen to somebody.
அநேக நேரம் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு இருக்குது. நாங்க ஆண்டவருக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு நபருக்காக, ஒரு குடும்பத்தினர் நம்ம கீழ்ப்படியல. சில பேருக்கு நாங்க கீழ்ப்படியல. We did not listen. Sometimes we have problems because we did not listen to our parents. சில நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில தவறு இருக்கையே எங்களுடைய பெற்றோருக்கு நாங்க கீழ்ப்படியல. Moms are very happy. எல்லா தாய்மாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க போல. We faced some problems because we did not obey our spouse or obey our elders or obey somebody who came up with good advice. சில எங்களுடைய வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கையே எங்களுடைய கணவரோ மனைவிக்கு நாங்க கீழ்ப்படியல, இல்ல எங்களுக்கு வயதானவங்களுக்கு நாங்க கீழ்ப்படியல, பெரியவங்களுக்கு கீழ்ப்படி. So most of the problems come because we did not obey either to people or either to the Holy Spirit. அநேக பிரச்சனைங்க எங்க வாழ்க்கையில இருக்குயே, ஒருவேளை நாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியல, சில மனுஷர்களுக்கும் கீழ்ப்படியல. So today we learn number 1, when God, after things go wrong or after anything is messed up or after something goes wrong, when the Holy Spirit tells you something, when he gives an escape route, obey, listen to him. அப்ப முதலாவது நாங்க என்ன கற்றுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதற்கு நாங்க கீழ்ப்படிய போறோம். See Jacob, he messed up several times, but when God said, okay, that's okay, everything is messed up here, come on, go to Bethel. What did he do? Okay, now he packed everything, he started going to Bethel. அப்போ யாக்கோபுக்கு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக அதுதான் இருந்தாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் யாக்கோபை சொல்லி நீ எழும்பி பெத்தேலுக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபு என்ன செய்தாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை அவர் செய்தாரு. Number 2, verse 2, one of you read, not Paul, somebody else read. இரண்டாவது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. One more time. No, the put away. One more time. One more time. Hallelujah. One more time we are going to read it together, okay? தமிழ்ல ஒரு தடவை வாசிச்சிருங்க, then we read it together. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு, உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். Hallelujah. It says we were meditating on something during fasting related to this. What is that? நாங்க உபவாச நாட்கள்ல இத குறித்த ஒரு சில காரியத்தை தான் நாங்க தியானித்து கொண்டிருந்தோம். High places. So number 1, you listen to the Holy Spirit. When he says do this, don't argue, don't give excuse, don't reason out, just do it. Just do it. Just do it. Just do it. It's not Nike advertisement. Just. அப்ப முதலாவது என்ன? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஏதாவது சொல்லும் பொழுது நாங்க எந்த ஒரு எக்ஸ்கியூசஸும் கொடுக்க போறதில்ல, எந்த ஒரு காரணங்களும் கொடுக்க போறதில்ல, நாங்க அப்படியே கீழ்ப்படிய போகிறோம். Sometimes Holy Spirit speaks through parents. Just do it. Just do it. சில வேளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பெற்றோர்கள் மூலமா பேசினார். நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படியே செய்ய போறீங்க. Children say just. Children say just. பிள்ளைங்க அப்படியே சொல்லுங்க. Well done. Okay. Number 2, what did Jacob do? He said, whatever high places you have, break it and remove it from your life. Purify yourself. Change your garments. அப்ப ரெண்டாவது என்ன சொல்லுகிறாங்க? இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போடு அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது. அதே தான் யாக்கோபு செய்தாரு. நம்ம கிட்ட இருக்கிற கோபங்கள், வைராக்கியங்கள், what are the high places in our lives? Nobody else will know, we will know. Oh, this is I am wrong in this. Oh, I am wrong in that. Oh, I am wrong in that. We have to break all our high places.
அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஹை பிளேசஸும் நாங்கள் உடைக்கணும். ஏன்னா என்னென்ன காரியம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் என்ன காரியத்துல எல்லாம் தவறாக இருக்கிறோம், எங்களுடைய கோபங்களாக இருக்கட்டும், இல்லை சிந்திக்கிற காரியங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் உடைத்து போட போகிறோம். God will remove most of the or all of the high places from our lives. இந்த வருஷம் எங்களுடைய வாழ்க்கையில முக்கவாசியான காரியங்கள் சில வேளையில எல்லா காரியத்தையும் கூட the more you ask God, the more he will show what are the high places and he will help to remove the high places. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க கர்த்தர்கிட்ட கேக்குறீங்களோ, ஆண்டவரே எனக்கு காண்பிங்கண்டே கர்த்தர் அவ்வளவுக்காக எல்லாத்தையும் காண்பித்து உடைத்து போடுவார். Then he says purify yourselves. அப்ப அடுத்து சொல்லுகிறாங்க உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ அப்படினு. What is purifying ourselves? பரிசுத்தப்படுத்துகிறது என்ன? To become somebody said to become holy. Purify ourselves. The third one is this season, as we have finished our fasting, this season we are going to become holy. We are going to change ourselves holy. அப்போ இந்த சீசனுக்குள்ளாக நாங்க என்ன எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம், எங்களையே நாங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போறோம். Forget about what you did, forget about your mistakes, forget about what wrong you did. Our God came to this world just for the sinners, okay, not for the righteous, for the people who we do mistakes again and again. Yeah, அப்போ நீங்க செய்த எல்லா தவறுகளை நீங்க மறந்துடுங்க. ஏன்னா ஆண்டவர் என்னத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார்? பரிசுத்தவான்களுக்காக இல்ல, பாவிக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். We are going to, how does this holy, you are going to recollect all the messages and tell me answers. How are you going to become holy? எப்படி நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போறீங்க? Where does holiness take place? Where does that change take place? பரிசுத்தம் எங்க இருந்து ஆரம்பிக்கும், எங்க நடைபெறும்? Music வந்துருச்சு, music has come. மியூசிக் வந்துருச்சு, நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்க. How in the holy of holies, பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல, where do we become holy? எங்க நாங்க பரிசுத்தமாகிக் கொள்வோம்? It is a process. It is not one day, it is not 2 days, it is not 1 week, it is a process. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, வாரம் இல்ல, அது ஒரு கடந்து எங்களை தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். What happens in the holy of holies? Come on, think about the message. பரிசுத்த ஸ்தலத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க. What happens in the holy of holies? Exchange of character takes place in the holy of holies. எங்களுடைய சுவாபங்கள், எங்களுடைய சுபாவங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகும். எங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல. How does it take place? How does exchange of virtue take place? How does exchange of character take place? What does God do? You give that, okay, I take myself as an example. I give my dirty habit to you. You give my holy habit. I give my weakness to you. You give your strength to me. I take this bad thing to you and you give your good character. Exchange of character takes place in holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலத்துல எங்களுடைய குணாதிசயங்களுக்குள்ளாக ஒரு பரிமாற்றம் உண்டாகும். So this is what was happening in Jacob's life. இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்தது. My dear people of God, in the first encounter when Jacob wrestled with God wrestled with Jacob, you know, God asked, what is your name? He says Jacob, and then he goes. He doesn't do anything about it. There is no change about it. He goes. அப்ப முதலாவது யாக்கோபுக்கும் கடவுளுக்கும் மத்தியில இருக்கு முதலாவது சந்திப்புல in chapter 32, yeah, அவங்க ரெசல் பண்றாங்க. அந்த இதுல வந்து அவருடைய பேர் வந்து யாக்கோபா இருக்கிறது. ஆண்டவர் வந்து உன் பேர் என்ன? யாக்கோபு ஆண்டவரே. அப்படியா சொல்லிட்டு போயிடுவாரு. வேற பேர் மாத்த மாட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டார். He doesn't change anything. But again Jacob messes. Again he falls into mistake. So what was the reason? There were high places. There were high places. My dear people of God, we may fast, we may pray, we may worship, we may do everything, but unless the high places are removed from our lives, there is no turnover,
there is no complete breakthrough. There is no complete revival. அப்போ யாக்கோபு அன்றைய நாள்ல கூட கர்த்தரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோபுடைய பேரை மாற்ற மாட்டாரு. அப்போ அப்படியே போயிருவாரு. ஆனா மறுபடியுமாக 35வது அதிகாரத்துல யாக்கோபு வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக குழப்பத்துக்குள்ளாக காணப்படுகிறாரு. அப்போதான் ஆண்டவரை அவர் அப்போ என்ன செய்வாரு? தான் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவையில்லாத விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி போடுவார். தன்னை சுத்திகரிப்பார். பழைய ஆடையை கழட்டிட்டு புது ஆடையை போடுவார். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நல்லா ஜெபிக்கலாம், உபவாசம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா எடுக்க வேண்டிய காரியங்கள், நம்ம வாழ்க்கையை விட்டு போக வேண்டிய காரியங்கள் போகாத வரைக்கும் நம்ம சுவாபங்கள்ல சில காரியம் மாறிதான் ஆகணும். சில செயல்கள் மாறிதான் ஆகணும். அப்பதான் ஆண்டவர் அந்த ஒரு முழுமைக்குள்ளாக, ஒரு முழு மாற்றத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறார். Now I will quickly do it, okay? So he does everything. And now verse 9, 9வது அதிகாரம். And Jacob returned to Paddan Aram. God appeared to him again and blessed him. He already appeared to him in Bethel before. He appeared to him for an encounter, for a wrestle. But here, God, after purification, after removing the high places, God appears to him again. God appears to him again. God appears to him again. You know, my God is the God who is ready to go down to your state again and again, to visit in your mess again and again, to purify you again and again, to cleanse you again and again, to pick you up again and again. Not only he visits him, but blesses him. My God is a God. When he visits you, he doesn't go empty-handed. When he visits you, he blesses you. When he visits you, he makes a way for you. When he visits you, he changes your life upside down. When he visits you, he turns your life. Hallelujah! Hallelujah! நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நம் ஆண்டவர் திரும்பி உன்னை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். நீ எத்தனை முறை மறுதலிச்சாலும் திரும்பி உன்னை தூக்க வருகிறார். நீ எத்தனை முறை சோர்ந்து போய் நான் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நினைச்சாலும் உன்னை திரும்பி தேடி உன்னை திரும்பி தூக்க வருகிற தேவன் என் தேவன். உன்னை தூக்கி விடுகிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். Hallelujah. He is not a God who picks you from your mess, but he is a God who blesses you in spite of knowing that you missed it badly. நீ தப்பு பண்ற, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் சுவாபங்கள் சரியில்லை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை, தெரிஞ்சு கூட உன்னை தேடி வந்து உன்னை தூக்குறது மாத்திரமில்லை, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேடி வருகிற வேளையில அவர் வெறும் கையாய் போகிற தேவன் அல்ல. உன்னை தேடி வருகிற வேளையில எல்லாம் உன்னை ஆசீர்வதிச்சு உன் கண்ணீரை துடைச்சு உனக்கு தேவையானதை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். Whenever he visits you, he not only picks you out of your mess, but he wipes your tears. He heals your brokenness. He sends you help. He revives your spirit. He sends things that you need at that moment. Hallelujah. Now what happens? இப்போ என்ன நடக்குது? Now what happens? God appeared to him again and blessed him. மறுபடியுமாக கர்த்தர் அவரை சந்தித்து ஆசீர்வதித்தார். Number 10. Now read it for me please. இப்போ வாசிங்க. God said to him, see, this is the breakthrough moment. God said to him, your name is Jacob, but you will no longer be called Jacob. Your name will be Israel. And from that day onwards, he blessed him
and called him Israel. And he said, every blessing of Abraham, every blessing of Isaac, now it will follow into your name. See, it says, and God said to him, I am God Almighty. Be fruitful and increase in number. A nation and a community of nations will come from you. Kings will come from you. The land I gave to Abraham and Isaac, I will give it to you. Hallelujah. Hallelujah. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்க போறோம்? தப்பு பண்ணா பண்ணிட்டு போறோம், முடிஞ்சிருச்சு. It is only God. Man will have a record. You know, he will DBS. If I don't know people who have for 7 years, they will have a record of what all wrongs you did. You know the CRB check. அப்போ சிஆர்பி செக்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வேலைக்கு போகும்பொழுது சில பேரோட வேலை செய்யறதுக்கு அந்த செக் செய்யணும். அது வந்து 7 வருஷம் அவங்க எங்களுடைய ரெக்கார்ட்ஸை வச்சுக்கொள்ளும். அந்த சிஆர்பி செக்ல நீ 7 வருஷம் என்னென்ன தப்பு செஞ்சோமோ அதெல்லாம் இருக்கும். But you know the Almighty God, the most holy God, the minute you go and tell him, Lord, I did this wrong, I made a big mistake, forgive me, cleanse me with your precious blood, wash me with your precious blood. The next second the Bible says, I have washed your sin, I remember it no more, it is gone out of your life. As I have separated east from west, that is how I have separated your sin from you. Though your sins were red as scarlet, I changed it as white as snow. That is the God you serve. That is the God you have. That is the God we call Jehovah. Hallelujah. Amen. மனுஷன் 7 வருஷத்துக்கு ஒரு ரெக்கார்டை வச்சிருப்பான். எந்த வேலைக்கு போனாலும் அந்த ரெக்கார்டு இருக்கும். ஆனா நீ ஆண்டவர் கிட்ட போய், எசப்பா நான் தப்பு செஞ்சிட்டேன் என் வாழ்க்கையில, ஐயோ தப்பா ஒரு ஆன்சர் பண்ணிட்டேன், இதனால இவ்வளோ பிரச்சனைக்குள்ள வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சாமின்னு சொல்லும்போது ஒரு செகண்ட்ல உன்னை மன்னித்து உன் மேல் மனதுருகி, எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமா இருக்குதோ அப்படி உன்னோட பாவங்களை உன்னை விட்டு பிரித்து இரத்தாம்பர சிவப்பான பாவங்களை உறைந்த பனியை போல மாற்றுகிற ஒரு நிமிஷம். It takes 1 minute for God to forgive the sins that we have accumulated deliberately, whatever we did for years. That is the love of God. And now see, when you remove your high places, when you purify yourself, and when you turn towards God, shall we all read verse 10 one more time? 10வது அதிகாரத்தை இன்னொரு முறை நாங்கள் வாசிப்போம். God said to him, your name is Jacob, but you will no longer be called Jacob. Your name will be Israel. So he named him Israel. My dear people of God, this year many people's identity is changing. Hallelujah. I was poor, I am bankrupt, I am negative all the time. It is changing this year. It is changing this year. நிறைய பேருடைய பெயர் மாறுகிறது, நம்மளுடைய தலையெழுத்து மாறுகிறது. நிறைய பேர் நான் இப்படி நான் அப்படி, எனக்கு இது தெரியாது அது கர்த்தர் மாத்துகிறார். Hallelujah. In chapter 32, same Jacob wrestled with God. God asked his name, but he did not do anything. Okay, you're fearing your brother Esau, nothing will happen. He went. But the solution, he did not give a solution. He did not bring a breakthrough. But when did the breakthrough come? In chapter 35. When every high places was broken, when he started purifying himself, when he changed the garment, that is when God started changing his name. Many people, oh, this girl, she's a very shy type.
I am telling you, the way you will pray, the way you will drive demons out, people are going to be surprised at what God is going to do through you. Hallelujah. அப்போ 32வது அதிகாரத்துல யாக்கோபை கர்த்தர் சந்திக்கும் பொழுது அங்க அவர் வந்து உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கும் பொழுது யாக்கோபுன்னு மாத்திரம் தான் அவர் சொல்லுகிறார். ஆனா அதற்கு பதில் எந்த ஒரு பதிலுமோ எந்த ஒரு சொல்யூஷனும் ஆண்டவர் கொடுக்கல. ஆனா அதற்கு பிறகாக யாக்கோபு அவருடைய உடையை மாற்றினதுக்கு பிறகாக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தினதுக்கு பிறகாக அவருடைய பெயரை மாற்றுகிறார். நிறைய நம்ம பேர் மாறணும். எத்தனை பேர் நினைக்கிறேன் என் பேர்லாம் மாறணும்ப்பா, ஜெஸ்ஸின்னு பேர் இல்லை, நாட் த நேம் ஜெஸ்ஸி. யூ நோ த கேரக்டர், த வே பீப்புள் லுக் அட் மீ, த வே பீப்புள் லுக் அட் திஸ் ஒன், இட்ஸ் அ ஃபெயிலியர், ஓ திஸ் இது படிக்காதது, ஓ திஸ் ஒன், திஸ் இஸ் நோ பாயிண்ட், this one, this is not going to change anymore. You know, the way people look at you, it has to change. Hallelujah. Hallelujah. பேரை மாற்றுகிறதுன்னா என்னுடைய பேர் ஜெஸ்ஸி அப்படின்ற அந்த பேரை மாற்றுகிறது கிடையாது. என்ன மற்றவர்கள் எப்படியா பார்க்குறாங்க, இதா இதுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதா, இதா இதுக்கு ஒன்றுமே தெரியாது, இதுக்கு படிப்பில்லை அறிவில்லை அப்படின்ட்டு அந்த மாதிரியான பேரை மாற்றுகிறது தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மாற்ற இருக்கிறார். Hallelujah. Maybe it is just to with simple things, simple things, but God is going to bring a change in your identity, in your character. ஒருவேளை சின்ன காரியமா ஒரு சிம்பிளான ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எங்களுடைய பேரை மாற்றுகிறார். Change. God will change everything. The pattern, the way you lead worship, the way you lead prayer, the way you pray at home, the atmosphere of your house, everything, the identity is changing. சொல்லுங்க, my identity is changing. என்னுடைய அடையாளமே மாறுது, என் அடையாளமே மாறுது. கர்த்தர் மாற்றுகிறார். Yeah, and in the 11th verse it says, and God said to Jacob, who messed many times, I am God Almighty. That one line is enough. You know, many times we see God very small, but you should, from now on, you should see God Almighty. He's a big God. He's a God of impossibility. He's a God who can do everything, anything and everything. All powerful. The things that is out of situation, He can handle it. The things that are out of control, He can handle it. The things that are getting messier, He will fix it in 1 second. The thing, He is an almighty, sarva vallamai ulladhu. What do you say in singular, sister? Sarva vallamai ulla devan, almighty, all powerful, sarva parakrama, sarva baladari. He is a sarva baladari. He is a all powerful, sarva vallamai ulla devan. Don't give Him petty things. Oh Lord, find a parking space for me. Oh Lord, do this. No, big things. Lord, I can't change this situation. The Bible says you are an almighty God. Take it. Do it for me. Hallelujah. Not only the way God sees you should change, but the way you see God should also change. Hallelujah. கர்த்தர் உன்னை பார்க்கிற விதம் மாத்திரம் மாறுவதல்ல, நீ கர்த்தரை பார்க்கிற விதமும் மாறணும். ஆமென். உங்களால செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது, உங்களால செய்ய முடியும். இது சான்ஸே இல்ல. நீங்க செய்வீங்க, இவங்க மாறவே மாட்டாங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஹalleluya. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், all powerful, all powerful. The 11th verse says, I am God Almighty. Be fruitful and increase in number. Shall we all give the Lord a big clap offering? When He comes and blesses you with fruits. What are the fruits? What are the fruits? The fruits of the Spirit, the exchange of characters, the gifts of the Spirit. He will give it to you and let it increase.
ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் அதெல்லாம் தான் கர்த்தர் எங்களுக்காக அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிறார். Who said if you mess up your life you will not be blessed? Who said if you mess up with something your life will not be blessed? Who said? But my Bible says the same Jacob, when he turned himself towards the voice of God, when he started destroying the high places, when he started becoming holy, purifying himself, when he started changing his garment, the same God Almighty started to bless him. யார் சொன்னா நீ தப்பு பண்ணா உன் வாழ்க்கையில நீ முன்னேற மாட்ட? ஏதோ ஒரு வருஷம் எப்பவோ ஒரு தப்பு பண்ணா அதனாலதான் நான் என் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன். யார் சொன்னது? இன்னைக்கு நான் யாக்கோபின் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ண வந்தேன். நீ எப்ப வேணாலும் தப்பு பண்ணு, எத்தனை வேணாலும் தப்பு பண்ணு. யாக்கோபை பேரை இஸ்ரவேலை மாற்றுகிற தேவன் என் தேவன். ஆனா எப்ப தெரியுமா நடக்கும்? சும்மா நடக்காது. என்னைக்கு நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறியோ, என்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத ஹை பிளேசஸ் உடைச்சு தூக்கி போடுறியோ, என்னைக்கு நான் பரிசுத்தம் படணும் சுவாமி, இந்த பரிசுத்தம் எனக்கு போதாது, நான் இன்னும் பரிசுத்தப்படணும், நான் மகன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும், எப்போ நீ ஆசைப்படுறியோ, உன்னுடைய அசுத்தமான இந்த உடையை எடுத்துட்டு பரிசுத்தத்தின் ஆடையை நீ போடுகிறியோ, யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை உனக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya, hallelujah. Jesus is a God for people who do mistakes. இயேசு கிறிஸ்து தவறு செய்கிறவர்களுக்காக ஆன தேவன். He is not a God for righteous people. நீதிக்காக இருக்கிற தேவன் அல்ல. God who regrets for their mistake. He is a God who repents for their mistake. அவர் பாவம் செய்கிறவர்கள் மனம் திரும்புகிறவர்களுக்கான ஒரு தேவன் அவர். 32வது வசனத்துல Jacob wanted to escape from his brother. He was fearful. He wanted a solution, but he was not ready for a transformation. Write down. He wanted an answer. He wanted a solution for his problem. He wanted a way out of his problem, but his heart was not ready for transformation. His heart was not ready to change. But God came. What is your name? Jacob. Okay, I bless you. Your brother will not do anything. He left. But in chapter 35, he again messed up. But this time, God saw that he started doing a change in his life. He started removing what needs to be removed. He started purifying. He started changing his garments. And this time God decided, I am not only giving a solution to his problem, but I am changing his identity. And I am reversing the curse that was brought into his life through a mistake. I am changing it into the blessings of Abraham. Hallelujah. Amen. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. Don't waste this year. 32வது வசனம் 32வது அதிகாரத்துல அவன் ஏசாக்கு பயந்து ஐயோ இப்படி ஆயிரமோன்னு பயந்ததுனால அவன் பயந்தான். அவனுக்கு அவங்க அண்ணன் கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு தப்பிக்கணும், அவ்வளவுதான் அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால ஆண்டவர் வந்தார், கேட்டார், உன் பேர் என்ன? யாக்கோபு. சரி, இவனுக்கு இன்னும் மனசெல்லாம் மாறல, இவனுக்கு பிரச்சனை மாறினா மாத்திரம் போதும்ட்டு தான் இவன் வந்திருக்கான். சரி யாக்கோபா, அவன் போயிடுறாரு. ஆனா 35வது அதிகாரத்துல அவனை தேடி திருப்பி வருகிறான். எல்லாம் மெஸ் பண்ணிட்டான். திரும்பி பிள்ளை மெஸ்ஸு, பொண்ணு மெஸ்ஸு, பையன்க மெஸ், எல்லாம் மெஸ் பண்ணிட்டாங்க. ஊர்லயே பேர் கெட்டு போச்சு. இந்த நேரம் அவன் ஆண்டவர் கிட்ட வரான். இப்போ
ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டு பெத்தேலுக்கு போறான். உடனே God did not remove his high place. Always remember, God will not remove your high place. உன் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தத்தை கர்த்தர் எடுக்க மாட்டார், நீ தான் எடுக்கணும். You have to remove the high place. நம்ம தான் எடுக்கணும். நான் போய் சொல்றேன்னா, God is not going to put a new mouth that will speak only truth. No, you decide, you choose. No, I am not going to lie anymore. இந்த தர பார்க்கிறார் 35வது அதிகாரம். அவன் மனம் மாறுது, அவன் சுவாபங்கள் மாறுது, விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான், தன்னை சுத்திகரிக்கிறான், தன்னுடைய ஆடையை மாத்துறான். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் உண்மையாவே உள்ள ரெடி ஆயிட்டான். பிரச்சனைய இந்த நேரம் ஆண்டவர் திரும்பி அவனை தேடி வருகிறார். இந்த நேரம் பிரச்சனையை தீர்க்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கைய அவனை ஆசீர்வதித்து, எந்த தவறுனால அவன் வாழ்க்கை சாபம் அடைஞ்சு போயிருந்ததோ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில மீண்டுமாய் ஊற்றி இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரிய ஜாதியை கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. God can solve your problem in 1 minute's time. Listen to me properly. God is an almighty God. He can solve your problem in 1 minute's time. ஆண்டவருக்கு உன் பிரச்சனையை ஒரு நிமிஷத்துல தீர்க்க முடியும். But he doesn't want to solve your problem and you run away. No. உன் பிரச்சனையை தீர்த்த பிறகு நீ ஓடிடுவேன்ட்டு நல்லா தெரியும். He wants to train you in prayer. He wants to make you holy. He wants to change your garment. He wants to give you the gifts of the Holy Spirit. He wants to use you for nations. He wants to use you for people. That's why he delays. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர், how many of you received this word of God in your spirit? எத்தனை பேர் உங்களுடைய ஆவியில இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டீங்க? Hallelujah. Let's all clap to the living God. நல்ல கைகளை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றி. The almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். The powerful God. வல்லமையுள்ள தேவன். Change my identity. என்னுடைய ஐடென்டிட்டியை கர்த்தர் நீங்க மாத்துங்க. Change my identity. என்னுடைய ஐடென்டிட்டியை நீங்க மாத்துங்க. Reverse my curses into blessings of Abraham. என்னுடைய சாபங்கள் எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களாக மாற்றுங்க. ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய அடையாளத்தை மாத்துங்க சுவாமி. Change my identity. Change my identity, Lord. என்னுடைய அடையாளங்களை மாத்துங்க. I am not going to come to you for answer, for solution. நான் உங்ககிட்ட ஒரு பதிலுக்காக, ஒரு சொல்யூஷனுக்காக நான் வர போறது கிடையாது. எனக்கு இது மாத்திரம் செஞ்சிருங்க, அதுக்காக நான் இனி வர போறது இல்ல. I'm not going to come just because change this, do this for me. Change me first. முதலாவது என்னை மாற்றுங்க. Change my prayer life first. என்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க முதலாவது. Change, for some people prayer life needs to be rebuilt. சில பேருக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கை மறுபடியுமாக கட்டப்படணும். For some people the word of God, meditating on the word of God, on the laws of God needs to be rebuilt. சில பேருக்கு வேதத்தை தியானிக்கிறதுக்கு அது மறுபடியுமாக கட்டப்படணும். For some people separating time for God needs to be rebuilt. சில பேருக்கு கர்த்தருக்காக நேரத்தை ஒதுக்குகிறது மறுபடியுமாக கட்டப்படணும். Only until those changes take place. அந்த மாற்றங்கள் உண்டாகும் பொழுது மாத்திரம்தான் he is waiting. அவர் காத்திருக்கிறார். he is waiting. அவர் காத்திருக்கிறார். he is waiting. அவர் காத்திருக்கிறார். he is waiting. காத்திருக்கிறார். change is coming. மாற்றங்கள் வருகிறது. change is coming. மாற்றங்கள் வருகிறது. he is an almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். say, take me into the holy of holies. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக என்னை எடுத்துட்டு போங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. take me past the outer court. வெளியரங்கில இருந்து என்னை எடுத்துட்டு போங்க. past the crowds of people. அந்த ஜனங்களை என்னை பாஸ் பண்ணி போக கிருபை செய்யுங்க. மற்ற அந்நிய சத்தங்களை கேட்காம என்னை உள்ள கொண்டு போங்க. take me past the crowd of people. அந்த அந்நிய ஜனங்களில இருந்து என்னை எடுத்துட்டு போங்க. take me into the holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை எடுத்துட்டு போங்க. purify me. பரிசுத்தப்படுத்துங்க. sanctify me. சுத்திகரிங்க.
change my garment. என்னுடைய உடையை மாற்றுங்க. Let exchange of characters take place in my life. என்னுடைய charactersல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சுவாபங்கள் மாறட்டும் சுவாமி. Exchange of character. சுவாபங்கள் மாறட்டும். Exchange of character. பரிசுத்தப்படுத்துங்க. Cleanse me. Break the high places. எல்லா உயர் ஸ்தலங்களையும் உடையுங்க. Break every high places in my life. என்னுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா உயர் ஸ்தலங்களையும் உடையுங்க. My pride, break it. என்னுடைய பெருமை, என்னுடைய பெருமைகள், break my disobedience. என்னுடைய கீழ்ப்படியாத தன்மையை உடையுங்க. Break things that you don't like. உங்களுக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் உடையுங்க. Change. மாற்றம். Change. மாற்றம். Amen. Amen. Hallelujah.